மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஜெபிக்கிற மனிதர்கள், நன்றாய் ஊக்கத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற மனிதர்கள் தோற்று போனதாய் சரித்திரமே இல்லை. ஆனால் தோற்று போனவர்கள் ஜெபித்ததால் சரித்திரமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் ஒரு நல்ல ஆவிக்குரிய வெற்றி வாழ்க்கையை வாழ வேண்டுமா, இன்னும் அதிகமாய் நாம் சொல்ல போனால் ஒரு நல்ல வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டுமானால் ஜெபம் முக்கியமாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தவறாமல் காணப்பட வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். விசுவாசிகள் ஜெபிக்கும் பொழுது சாத்தான் நடுங்குகிறான். மாத்திரமல்ல, விசுவாசிகள் உபவாசத்தோடு தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது பிசாசு நிச்சயமாய் அவர்களை விட்டு ஓடியே போவான். நடுங்குகிறது மாத்திரமல்ல, நிச்சயமாய் தேவ பிள்ளைகளை விட்டு அவர்கள் குடும்பங்களை விட்டு அவன் நிச்சயமாய் ஓடோடி போவான். ஜெபம் இல்லாமல் எந்த சர்வாயுத வர்க்கமும் வேலை செய்வதாய் சரித்திரமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். ஜெபத்தில் தான் நாம் முக்கியமான காரியங்களை சாதிக்க முடியும். நன்றாய் கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. இந்த ஜெப வேளையிலே, இந்த வேத தியான வேளையிலே நிச்சயமாய் நல்ல அற்புதமான சான்றுகளை, உதாரணங்களை, வேத வரலாற்றை நாம் தியானித்து விட்டு இன்று ஜெபிக்க போகிறோம். 2 சாமுவேல் 12:16 ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எப்படி தாவீது ஜெபித்தார். அவர் பிள்ளை வியாதியாய் கிடந்த பொழுது, மரணகரமான வியாதியாய் கிடந்த பொழுது, அதில் இருந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாய், தேவனிடத்தில் இருந்து மகத்துவமான நல்லதொரு உத்தரவை பெற்றுக் கொள்ளும்படியாய் தாவீது, பாருங்க, அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ரா முழுவதும் தரையிலே கிடந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்பொழுது பாருங்கள், வேதோ தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்ததோடு மாத்திரமல்ல, அவர் உபவாசித்து உள்ளே போய் தன்னுடைய அறையை பூட்டிக் கொண்டு ராம் முழுவதும் தரையிலே கிடந்து உபவாசித்து ஜெபித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபம், உபவாச ஜெபம் என்பது தேவனுடைய சமூகத்தை நிச்சயமாய் தொடும். அது நிச்சயமாய் தேவனுடைய சமூகத்தில் இருந்து என்ன காரியங்கள் வர வேண்டுமோ அந்த நன்மையான காரியங்களை நமக்கு பெற்றுத்தரும். ஒருவேளை சிலர் நினைக்கலாம், உபவாசித்து ஜெபித்த பிறகும் ஒருவேளை தாவீதுக்கு அந்த உத்தரவு வரவில்லையே, அந்த பிள்ளை இறந்து போயிட்டே என்று நினைக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவைகள் தோல்விகள் அல்ல, அவைகள் தோல்விகள் அல்ல, அவைகள் வெற்றி பிரயாணத்தின் படிகள். அருமையான தேவ பிள்ளைகளே, என்னத்தான் அந்த பிள்ளை மரித்து போயிருந்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் தாவீதின் ஜெபத்தை, விண்ணப்பத்தை, உபவாசத்தை கேட்டு நிச்சயமாய் சாலமோன் என்கிற அற்புதமான ஒரு மனிதனை அவருக்கு குழந்தையாக கொடுத்தாரே. பாருங்கள், கர்த்தர் ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்வதில்லை. அவர் சில வேளைகளிலே நோ சொல்லிவிட்டால், அல்லது நாம் நம்பி இருக்கிற காரியங்கள் நடக்காமற் போய்விட்டால், அல்லது ஐயா உபவாசித்து ஜெபித்தேன், என் காரியங்கள் எல்லாம் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது, ஒரு நீண்ட உபவாசத்திற்கு பிறகு என் வாழ்க்கையிலே சில காரியங்கள் அப்படியும் இப்படியுமாய் போய்கொண்டிருக்கிறது, நான் நினைத்தது போல் நடக்கவில்லை என்று நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், நாம் நினைத்தது போல் ஒருவேளை நடக்காமல் போகலாம். என் வாழ்க்கையிலே நான் நினைத்தது போல் நடக்காமல் போன எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஆனால் கர்த்தரோ அவர் நினைத்தது போல் நடத்தி மகிமையான, மேன்மையான காரியங்களை என் வாழ்க்கையிலே ஆயிரமாய் செய்து முடித்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நமக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, வேத விதிமுறை இருக்கிறது. உபவாச ஜெபம் நிச்சயமாய் காரியங்களை சாதிக்கும். உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை நிச்சயமாய் மாற்றும். இன்னும் நம்முடைய வழக்க சொல்லின்படி சொன்னால், தலை விதிகளை மாற்றுகிற தனி பண்பு, தனி சிறப்பு உபவாச ஜெபத்திற்கு உண்டு என்பதிலே மாற்றமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இப்படித்தான் போக வேண்டும்
வேண்டும் என்று இருக்கலாம். ஒருவேளை தேவ நியதியே உங்கள் வாழ்க்கை இப்படித்தான் போக வேண்டும் என்று இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று தேவ கட்டளை இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு பண்பு உங்கள் ஜெபத்திற்கு உண்டு, உங்கள் உபவாச ஜெபத்திற்கு உண்டு. ஐயா, தகப்பனுடைய இருதயத்தை அப்படியே மாற்றுகிற, தகப்பனுடைய இருதயத்தை கவர்கிற, தகப்பனுடைய இருதயத்தை, அவருடைய பரலோக சிங்காசனத்தை உங்களை நோக்கி பார்க்க வைக்கிற, பரலோகத்தில் இருந்து உங்களுக்கென்று ஒரு விசேஷித்த உத்தரவு, ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருகிற ஒரு அற்புதமான ஆயுதம் உபவாச ஜெபம் என்பதை மறந்து விடாதிருங்கள். பாருங்கள், 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்திலே 23 முதல் சில காரியங்களை பார்த்தீர்களே ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரம் மாறுகிறது பாருங்கள். எப்படி தேவ கோபம் மாறுகிறது, தேவ திட்டமே மாறுகிறது பாருங்கள். தேவன் நிச்சயமாய் கொண்டிருந்த அந்த திட்டங்களை எப்படி ஒரு மனிதனுடைய தாழ்மையினாலும், அவன் தாழ்மையாக சாந்த குணத்தோடு தேவ சமூகத்திலே உபவாசித்து அவர் முகத்தை தேடினபடியினால் எப்படி ஒரு மனிதனுடைய, ஒரு குடும்பத்துடைய சரித்திரம் மாறுகிறது பாருங்கள். 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யேசபேலையும் குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையாவது, நாய்கள் யேசபேலை யெஸ்ரேலின் மதில் அருகே தின்னும். நன்றாய் கவனியுங்கள். ஆகாபு என்று இருந்த அந்த ராஜாவுடைய மனைவி யெஸ்ரவேல் என்கிற பெண்மணி. ஐயா, இந்த பெண் நிச்சயமாகவே எல்லோரும் அறிந்தது போலவே ஒரு ஒழுக்கக்கேடான அல்லது தேவனுக்கு விரோதமான, தேவ ஜனங்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் விரோதமான ஒரு கொடுமையான ஒரு பெண்ணாக இருந்தாள். அவளை பெண் மணி என்று சொல்லாமல் பெண் என்றே சொல்லுவோம். பாருங்கள், அந்த பெண் நிச்சயமாய் அவள் செய்த தவறுகள் ஆயிரம் அருமையான தேவ பிள்ளைகளே. அதனால் எலியா தீர்க்கதரிசியின் மூலமாய் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் வருகிறது. யெசபேலையும் அவளை பாருங்க, அவளுடைய சரீரத்தை அவளை நாய்கள் தின்னும். எங்க தின்னும்? யெஸ்ரவேலின் மதில்கள் அருகே தின்னும். அந்த ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்ற வார்த்தை வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஏன் இந்த ஆகாப்புக்கும் ஆகாபுடைய குடும்பத்திற்கும் இப்படியாய் கொத்த ஒரு பெரிய சாபக்கேடான காரியம் என்று பார்த்தீர்களே ஆனால், இவர்கள் தேவனுக்கும் தேவனுடைய விதிமுறைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் விரோதமாய் செயல்பட்டவர்கள். ஐயா, இந்த ஆகாப்பு யெசபேல் என்கிற இந்த பொல்லாத சந்ததியார் தேவனுக்கு விரோதமாய் கடும் கோபம் ஊட்டுகிறவர்களாய், விரோதமாய் பல பாவங்களை செய்தவர்களாய் காணப்பட்டார்கள். பாருங்கள், ஆகாபின் சந்ததியில் சுவரிலே நீர் விடுகிற ஒரு நாயும் இல்லாதபடி அழிக்கப்படும் என்று கர்த்தர் மகா கோபத்திலே ஆணையிட்டார். பாருங்க, இந்த மனுஷன் 25ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் மனைவியாகிய யெசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னையே விற்று போட்ட ஆகாபை போல் ஒருவனும் இருந்ததில்லையா. இத்தனை கொடிதான ஒரு மனிதனாய் இருந்த மனுஷன் என்ன செய்யறான் பாருங்க. இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் கேள்விப்பட்ட பொழுது, ஐயா, எலியா என்கிறதான அற்புதமான தேவ மனிதன் மூலமாய் இப்படியாய் இந்த குடும்பத்திற்கு விரோதமாய் மகா கொடிய ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. பாருங்கள், ஆகாபோ வசனம் 27 சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். எத்தனை தவறு செய்தவன் தெரியுமா அருமையான தேவ பிள்ளைகளே. எத்தனை தவறான வழிகளிலே தன் மனைவியின் சொல்லை கேட்டு நடந்து அநேக அநீதியான காரியங்களை செய்தவன் கூட. பாருங்கள், ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது வஸ்திரங்களை கிழித்தானா. வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி இரவிலே படுத்து, பாருங்க, ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். தாழ்மையாய் நடந்து கொண்டான். என்ன நடந்தது பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உபவாசம், ஐயா, இந்த தியாகம், இந்த தாழ்மையாய் தேவ சமூகத்திலே தன்னை
ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி பார்த்த அந்த அற்புதமான ஜெபம் என்ன செய்தது பாருங்கள். ஆண்டவர் உடனடியாக எலியாவை எந்த தீர்க்க தரிசனம் சொன்னாரோ எலியா, அந்த எலியாவையே உடனடியாக அழைத்து, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? ஓ மைட்டி காட், எத்தனை ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். அந்த கொடிதான ராஜா அவன் செய்த தவறுகளுக்கு அளவே இல்லை. ஆனாலும் அவன் தன்னை தாழ்த்தி உபவாசித்து ஜெபித்த பொழுது கர்த்தர் அதை கண்டாயா என்று தீர்க்கதரிசியோடு பேசியதோடு மாத்திரமல்ல, அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால், ஓ மைட்டி காட், ஆண்டவரே தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை, நான் சொன்ன பொல்லாப்புகளை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களிலே அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன். மைட்டி காட், அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படி சரித்திரம் மாறுகிறது பாருங்கள், எப்படி தலைவிதிகள் மாறுகிறது. ஐயா, தேவ கோபமே மாறுகிறது. மாத்திரமல்ல, எலியா என்ற அற்புதமான தேவ மனிதன் மூலமாய் தேவன் திட்டமாய் சொன்ன வார்த்தைகள் மாறுகிறது பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த கோபம் அப்படியே கடந்து செல்லுகிறது. அப்படியாய் உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபங்களிலே ஒரு பெரிய தேவ சித்தம் இருக்கிறது. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிற அல்லது நடந்து கொண்டிருக்கிற அல்லது வரப்போகிற எல்லா தீங்குகளுக்கும், எல்லா விதமான நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகிற எல்லா தீங்குகளையும் மாற்றி எல்லா குழப்பங்களிலும் இருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறது இந்த அற்புதமான உபவாச ஜெபம் என்பதை மறந்து விடாதிருங்கள். 2 நாளாகமும் 23 ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் நிச்சயமாய் ஒரு அற்புதமான காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோசபாத் என்கிற மனிதனுக்கு விரோதமாய், அந்த அற்புதமான ராஜாவுக்கு விரோதமாய் ஒரு பயங்கரமான சேனை வந்து யுத்தத்திற்கு வருகிறது பாருங்கள். ஒரு மகா பெரிய திரளான கூட்டமாய் அவனுக்கு விரோதமாய் ராணுவம் அணிவகுத்து நிற்கிறது. ஆனால் யோசபாத்தோ பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு, நன்றாய் கவனியுங்கள், ஓ ஜனங்களோடு, தேசத்தின் ஜனங்களோடு அவன் ஒருமுனப்பட்டு யூதா தேசம் எங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். நடந்தது என்ன? அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட, உதவி தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஓ மைட்டி காட், அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த மகிமையான ராஜா நின்று தேவ சமூகத்திலே உபவாசித்து அவர்கள் ஜெபித்த பொழுது அவர்களுக்கு வந்த தேவ உத்தரவு என்ன தெரியுமா? இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராய் புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மைட்டி காட், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்களும் நீங்கள் அல்ல. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை உங்களுக்கு அற்புதமாய் சொல்லுகிறதை கவனியுங்கள். பாருங்கள், இந்த உபவாச ஜெபம் மூலமாய் இந்த மனிதர்கள் ஜெபித்த, இந்த யோசபாத் ராஜாவோடு சேர்ந்த மனிதர்கள் ஜெபித்த இந்த அற்புதமான ஜெபம் யுத்தத்தை அவர்களுடைய எதிரிகளுக்கும் தேவனுக்குமாய் திருப்பி விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, ஜெபிக்காமல் உபவாசிக்காமல் இந்த யுத்தத்தை நாங்க பண்ணுவோம்னு சொல்லி ஓடவும் சாடவும், பல்வேறு காரியங்களை செய்யவும், பல்வேறு முயற்சிகளை எடுக்கவும், ஆட்களை திரட்டவும், பணங்களை கொடுக்கவும், ஆயுதங்களை வாங்கவும், இப்படியாய் நாம் கூட அநேக முறைகளிலே இப்படியாய் செய்து கொண்டிருக்கிறோம். காரியங்களை, பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது, எப்படி இவைகளில் இருந்து தப்பிப்பது, எப்படி இவைகளில் இருந்து நாம் தப்பிக்கலாம் என்று மனிதர்களையும், உதவிகளையும், அதிகாரங்களையும், பணங்களையும், வசதிகளையும் நோக்கி ஓடுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, இந்த மனிதர்கள் உபவாசித்து ஜெபித்து பாருங்க, அந்த யுத்தத்தை தேவன் பக்கமாய் திருப்பி விட்டார்கள். ஆமென். ஓ, தேவனுடைய கரம் அங்கே அசைய ஆரம்பித்தது. இவர்களுடைய ஜெபத்தினாலே தேவனுடைய கரம் அவருடைய சிங்காசனத்தில் இருந்து அவருடைய பார்வை, ஓ க்ளோரி, தேவ சேனையை புறப்பட வைத்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனிதரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று, நீங்க சும்மா நின்று
கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இன்று உங்களை குறித்துதான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் 1000 பிரச்சனைகளோடு இந்த நாட்களை கடத்தி கொண்டு வந்திருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை உபத்திரவப்படுத்துகிற பல்வேறு பிரச்சனைகள் உங்களை சூழ நின்று கொண்டிருக்கலாம். ஐயா, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களையும் சூழ நின்று ஒருவேளை 1000 சேனைகள் நிற்பது போன்று நின்று எங்களை கலங்கடிக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள், அல்லது கலங்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது நாங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறோம், அல்லது சிக்கலில் இருக்கிறோம், சோதனைக்கு மேல் சோதனையில் இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லலாம். நீங்களோ பயப்படாமலும் கலங்காமலும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஜபத்திலே ஒரு செலவு இல்லை பாருங்க. ஒரு பைசா செலவு இல்லாதபடி, ஒரு பிரயாசமும் இல்லாதபடி நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து காத்திருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து சில நாட்களிலே பாருங்கள், இது போன்ற நல்ல ஜபங்களை போட்டு உங்கள் வாழ்க்கையிலே கேட்டு கேட்டு தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், வாசித்து ஜெபியுங்கள். உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவர்கள், ஓ குளோரி, உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவர்களை, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பிரச்சனைகளை அப்படியே தேவன் பக்கமாய் திருப்பி விடுகிறீர்கள். பாருங்கள், தேவன் உங்களுக்காக தம்முடைய கரத்தை, பலத்த கரத்தை, ஓங்கிய புயத்தை அசைப்பார். உங்களுக்காக நிச்சயமாய் ஒரு வெற்றி கொடியை ஏற்றுவார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துரு கூட்டங்களும் நிச்சயமாய், சத்துரு கூட்டங்கள் மாத்திரமல்ல, உங்களை விழுங்கி விடுகிறது போன்ற எல்லா பிரச்சனைகளும் உங்களை விட்டு சிதறி ஓடும். ஒருவேளை நீங்கள் கடன்கள், கஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்கள், நஷ்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பல்வேறு மந்திர சூனியங்களின் பிரச்சனைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லாம் உங்களை விட்டு சிதறி ஓடும். பாருங்கள், அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். அருமையான முகங்குப்புற விழுந்து ஜெபித்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேம் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். பின்பு அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி, பாருங்க, பரிசுத்த மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் வெறும் பாடகர்களை நிறுத்தினான். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அவர் யுத்த ராணுவத்திற்கு முன்பாக, கொடும் பயங்கரமான ஆயுதங்களை கொண்டிருந்த ராணுவத்திற்கு முன்பாக பாடகர்களை நிறுத்தி, பாருங்கள், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே நீங்கள் நிச்சயமாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஐயா, இந்த யோசபாத் அப்படியாய் ஜெபித்த பொழுது கர்த்தர் இந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு லகுவான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மிகவும் லகுவான காரியத்தை, மிகவும் லகுவான காரியத்தை ஆயுதம் அணிந்த லட்சக்கணக்கான போர் வீரர்களுக்கு முன்பாக பாடகர்களை கொண்டு நிறுத்தி, ஓ மைட்டி காட், அவர்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் கர்த்தரை துதித்து பாடத் தொடங்கியதுமே அங்கே எதிரிகள் சேனைகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிய செய்தார். அவர்கள் தேவ மனிதனையும் தேவ சமூகத்திலே நின்ற தேவ பிள்ளைகளையும் விட்டு சிதறி ஓடத் தொடங்கினார்கள். இன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உபவாசித்து ஜெபிக்கிற இந்த உபவாச ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமான காரியங்களை நிறைவேற்றும் என்பதிலே சந்தேகமே இல்லை. காரியங்களை எப்படியாய் செய்வது என்பதை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உனக்கு நீ அறியாததும், நல்லா கவனிங்க, நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். மைட்டி காட், எப்படியா இவர்கள் ஜெபித்த பொழுது பாருங்க, எந்த ஆயுதமும் இல்லை, மகா திரளான யுத்த ராணுவமும் இல்லை, வேறு தேசத்தை இவர்களுக்கு உதவிக்கு அழைக்கவில்லை, அல்லது வேறு ஏதோ மாய மந்திரங்கள் செய்யவில்லை. ஜஸ்ட் ஆண்டவர் சொன்ன சின்ன காரியத்தை அந்த ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நின்று பாடத் தொடங்கினார்கள். எதிரிகள் பறக்க தொடங்கினார்கள். ஆமென்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே. வருத்தப்பட்டு நீங்கள் சுமக்க முடியாமல் சுமக்கிற பாரங்கள், ஐயா என்னால் என் குடும்ப சுமையை சுமக்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை, என் பிரச்சனைகளை, என் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், என் குடும்ப பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், எனக்கு இருக்கிற கடன் தொல்லைகள், எனக்கு இருக்கிற என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்னை குறித்து பேசுகிற பேச்சுகளும், எனக்கு விரோதமாய் செய்கிற காரியங்களையும் என்னால் தாங்க முடியவில்லை, சுமக்க முடியவில்லை, நான் நொடிந்து போகிறேன், நான் அழிந்து போவது போல், அல்லது நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று கலங்கி கொண்டிருக்கிறேன் என்கிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். தேவ சமூகத்திலே நிச்சயமாய் நீங்கள் இப்படியாய் உபவாசித்து ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. எல்லாம் ரெக்கார்டாக அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு விண்ணப்பங்களும் இங்க இருந்து அங்கே பரிசுத்தவான்கள் கையில் இருக்கிற தூபகலசங்கள் போன்று தேவ சமூகத்திலே தூபங்களாய் அங்கே எரிந்து கொண்டிருக்கும். அங்கே நல்ல நறுமணமாய் அவர் சமூகத்திலே நின்று கொண்டிருக்கும். ஐயா, நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலமுள்ளதாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் அறியாததும் நீங்கள் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவரே உங்களுக்கு அறிவித்து உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சில நாட்களிலே சில நேரங்களிலே உங்களால் கூடுமான வரைக்கும் உபவாசத்திலே தரித்திருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உபவாசத்திலே தரித்திருங்கள். ஐயா, இன்று இரவு உபவாசித்து ஜெபிக்க போகிறேன், அல்லது இன்று நாள் முழுவதும் உபவாசித்து ஜெபிக்க போகிறேன், அல்லது இன்று காலை 6 மணி முதல் இரவு சாயங்காலம் 6 மணி வரை உபவாசித்து ஜெபிக்க போகிறேன், அல்லது 24 மணி நேரம் உபவாசித்து ஜெபிக்க போகிறேன், 3 நாள் தேவ சமூகத்திலே நின்று ஜெபிக்க போகிறேன் என்று தீர்மானங்களை மேற்கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே நடக்கவே நடக்காது என்று நினைத்த மகிமையான காரியங்கள் நடப்பதை பார்ப்பீர்கள். ஐயா, சரித்திரங்கள் மாறுவதை பார்ப்பீர்கள். உங்க பிள்ளைக்கு இனி எப்படி திருமணம் நடக்க போகிறது, இனி எப்படி அப்படி ஒரு வாழ்க்கை வரப்போகிறது, இனி எப்படி அவள் நினைத்தது போல் ஒரு காரியம் நடக்க முடியும். ஐயா, இது எல்லாம் சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை. என் மகள் திருமணமே வேண்டாம் என்று சொல்லுகிறாள், அல்லது என் மகள் இப்படித்தான் திருமணம் செய்வேன், செய்தால் இப்படித்தான் செய்வேன், அல்லது செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறாள், அல்லது என் சொல்லை கேட்கிறதில்லை. ஐயா, நான் என்ன செய்யலாம்? ஓ, சரித்திரங்களை மாற்றுகிற, ஓ சரித்திரங்களின் தலைவிதிகளை மாற்றுகிற, ஓ சரித்திரத்தின் சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமையான ஒரு அதிகாரம் உங்கள் ஜெபத்திற்கு இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் நீங்கள் தவறாமல் இனி வரும் நாட்களிலே உங்கள் சொந்த ஜீவிதங்களிலே உபவாசித்து ஜெபிக்கிறதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள், பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்திலே இன்று நான் இருக்க போகிறேன் என்று நிதானியுங்கள். இன்று நேரம் ஒதுக்குங்கள். தேவ சமூகத்திலே நின்று கண்ணீரோடு, ஐயா எனக்கு கண்ணீர் வருகிறதில்லை, அழுகை வருகிறதில்லை, அழுது ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், என்ன செய்யலாம் என்று தெரியவில்லை, எனக்கு அழுகை வருகிறதே இல்லை, அழுகை வருகிறதே இல்லை, அழ முடிய இல்லையே என்று அழுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் கண்ணீரோடும் சாந்தத்தோடும் தாழ்மையோடும் நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் அது பரலோக தேவனுடைய இருதயத்தை அசைக்கும். அது நிச்சயமாய் அவரை உங்களை கண்ணோக்கி பார்க்க செய்யும். அநேக விதமாய் பேசுகிறதை நாம் பார்க்கலாம். ஜெபித்தால் தான் கேட்குமா? சத்தமிட்டு ஜெபித்தால் தான் கேட்குமா? அல்லது உபவாசித்து ஜெபித்து கர்த்தருடைய இருதயத்தை மாற்றி விடலாமா? அல்லது உபவாசித்து ஜெபித்தால் தான் கர்த்தர் பதில் கொடுப்பாரா? இந்த தேவையில்லாத கேள்விகளை குறித்து தியானிக்காதீர்கள், அதை கேட்காதீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். இது போன்ற காரியங்களை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். என் வாழ்க்கையிலே எத்தனையோ நாள், எத்தனையோ இரவுகள், எத்தனையோ நாள் உபவாசித்து ஜெபித்திருக்கிறேன், எத்தனையோ மிக நீண்ட நாட்கள் உபவாசித்து ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு காலங்களிலும் அதுவே எல்லாம் என் வாழ்க்கை
வாழ்க்கையின், என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரங்கள், அசைக்க முடியாத அஸ்திபாரங்கள். ஐயா, நிச்சயமாய் அதன் பலன்களை ஒருவேளை உடனடியாக பார்க்க முடியாவிட்டாலும் நிச்சயமாய் அதன் பலன்கள் ஒரு நாளும் நமக்கு வந்து சேராமற் போகாது. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். நாம் இப்போது ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகள் என்ன காரியங்களோடும், என்ன விண்ணப்பங்களோடும், வேண்டுதலோடும் என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே அவைகளை நிறைவேற்றும்படியாய், செய்து முடிக்கும்படியாய், பெரிய காரியங்கள், அதிசயமும் அற்புதமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் தேவ சமூகத்திலே ஐயா எங்களுடைய ஜபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாம் நல்ல தர்மணமுள்ள தூபங்களாய் உம்முடைய சமூகத்தில் வந்து சேரும்படியாய் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய ஓ லார்ட் கரம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. லார்ட், in the mighty and glorious name of Jesus, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆமென். இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாட்களிலே என்ன ஜெப விண்ணப்பங்களோடு வேண்டுதல்களோடு வந்தார்களோ எல்லாம் நிறைவேறும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே எல்லா ஜெப விண்ணப்பங்களும் நிறைவேறும்படியாய் ஓ பரலோகம், பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்படும்படியாய் மக்கா சந்து ரூகாபரா சந்து ருக்கபரா தரபோ பரலோகத்தின் மதகுகள் திறக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே ஓ லார்ட் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நல்ல செய்திகள் கடந்து வருவதாக ஷக்கா ராமோ ருஷந்தா ரக்கபோ ருக்கபரதரவோ நல்ல செய்திகள் கடந்து வருவதாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பு சகோதரர்கள் ஐயா, பலகாலமாய் ஓ தி லார்ட் பிசினஸ்கள் நடப்பது போல், ப்ராஜெக்டுகள் நடப்பது போல், காரியங்கள் நடப்பது போல் ஆமென் ஆண்டவரே ஐயா, நடப்பது போல் இருந்து நடக்காமல் இருக்கிற, வீணாய் தாமதித்துக் கொண்டிருக்கிற ஆமென் ஆண்டவரே, நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிற, பிசினஸ்களிலே ஏற்படுகிற தடைகள், வாழ்க்கையிலே ஏற்படுகிற தடைகள், திருமணங்களிலே ஏற்படுகிற தடைகள் ஆமென், சொந்த ஜீவிதத்திலே ஓ நல்ல ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகிறதிலே இருக்கிற தடைகள், ஓ என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வரவேண்டிய ராஜரீக மேன்மைகளுக்கு விரோதமாய் பொல்லாத சத்துரு செய்கிற தடைகள் எல்லாம் இன்று உடைக்கப்படும்படியாய் என் தெய்வமே நல்ல செய்திகள் வரட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உண்மையே நம்பி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்று அவர்கள் என்ன தொழிலிலே என்ன காரியங்களிலே லார்ட் இந்த காரியம் தாமதித்துக் கொண்டே போகிறதே என்று தேவ பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்காய் என் தேவனாகிய கர்த்தர் மனதுருகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் தெய்வமே, யார் யாரோடு பேச வேண்டுமோ, எந்த மனிதர்களோடு பேச வேண்டுமோ, எந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களோடும், எந்த பேலியாளின் மக்களோடும், எந்த யாவனிடம் பேச வேண்டுமோ என் தேவனாகிய கர்த்தர் அங்கே பேசும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஒரு திறந்த வாசல் உண்டாகும்படியாய், அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும்படியாய் ஒரு தெய்வீக தயவு இறங்கி வரட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையிலும் தேவ சமூகத்தில் நிற்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆமென் ஆண்டவரே, விரைவாய் அதிவிரைவாய் என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து உத்தரவு புறப்பட்டு வரட்டும். மாக்கா சந்து ரூபாரபாரா சக்கு ரூமாரபோது ருக்கபரதரபோ ரபுரு சந்து ருமக்கரா சந்து ருகபரதரபோ. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நல்ல செய்திகள் கடந்து வருவதாக, ஓ லார்ட், நல்ல செய்திகள் கடந்து வருவதாக, நல்ல ப்ராஜெக்டுகள் உடனடியாய் முடியும்படியாய் ஆமென் ஆண்டவரே. தொழில்களிலே இருக்கிற தேக்க நிலைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும்படியாய் காஷந்து ருக்கவரதரபா தகபுரு கமர சந்து ருக்கவரதரபோ. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு
கண்ணோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆமென் ஆண்டவரே. இக்காலத்து பாடுகள் ஆமென், உம்முடைய பிள்ளைகள் படுகிற ஓலாடு இப்பொழுது படுகிற பாடுகள் ஆமென், இந்த தாமதங்களினாலும் கஷ்டங்களினாலும் நஷ்டங்களினாலும் கடன்களினாலும் ஓ லார்ட் இப்பொழுது படுகிற பாடுகள் எல்லாம் இனி வருகிற மகிமைக்கு வகையிலும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று நீர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் பிள்ளைகள் ஆமென் ஆண்டவரே ஐயா, உம்முடைய பிள்ளைகளாய் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வெட்கப்பட்ட இடங்களில் எல்லாம் இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்க அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமையை உண்டு பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள், தேவனுக்காய் காத்திருக்கிற, தேவனுடைய ராஜ்யத்திற்காய் காத்திருக்கிற ஐயா, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நன்மை செய்ய வேண்டும், தேவனுக்காய் ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியங்களிலே நிற்க வேண்டும், ஊழியங்களுக்கு உதவ வேண்டும் என்று பல்வேறு நல்ல எண்ணங்களோடு காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, இந்த உலகத்தாருக்கு நடக்கிறது போல் நடக்காதபடி ஓ நீரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் பாய்ந்தோடு செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஐயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் உடைவதாக, எல்லா அந்தகார கட்டுகளும் மாறுவதாக. ஓ புறஜாதியாரின் எல்லா விதமான மந்திர சூனியங்களும், எல்லா விட்ச்கிராஃப்ட், பிளாக் மேஜிக் போன்ற எல்லா செய்வினைகளின் அதிகாரங்களும் வல்லமைகளும் நிர்மூலமாய் போவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus, thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே பெரியவரும் உயர்ந்தவரும் மாறாதவரும் எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரருமாய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர். விரைவாய் அதிவிரைவாய் இப்படி பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய், நல்ல செய்திகள் விரைவாய் வந்து சேரும்படியாய் ஆமென். இவர்களுக்காகவும் இவர் பிள்ளைகளுக்காகவும் ஆமென் ஆண்டவரே. இந்த யுத்தத்தை செய்கிறவர்கள் நீங்கள் அல்ல. ஓ கர்த்தரே உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். கர்த்தரே உங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எங்கும் எல்லா இடங்களிலும் ஓ எங்களை வெற்றி சிறக்க செய்கிறவர் ஆமென். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த ஜெப வாழ்க்கையை நீங்கள் நிரந்தரமாக்கி கொள்ளுங்கள். எப்பொழுது உங்களுக்கு தோணுகிறதோ நிச்சயமாய் இந்த உபவாச ஜெபம் என்பது உங்க சூழ்நிலைகளை, சிச்சுவேஷன்ஸை பார்த்து மாத்திரமல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு தோணுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உபவாசத்தோடும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் சில வேளைகளிலே சில சகோதரிகள் வந்து பெரிய காரியங்களை சகோதரர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வேத வரலாற்றிலே சரித்திரங்கள் மாறி இருக்கிறதை நாம் காண முடியும். ஆதலினால் நிச்சயமாய் ஒரு வேளை அல்லது இரண்டு வேளை அல்லது காலை 6 மணி முதல் இரவு 6 மணி வரை அல்லது ஒரு நாள் 2 நாள் அல்லது 3 நாள், எத்தனை முடியுமோ அத்தனை நாள் ஜெபித்து உபவாசித்து ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பாராத மகிமையும் மேன்மையுமான காரியங்கள். ஹல்லேலூயா. வேதத்திலே கர்த்தரே சொன்னது போல, நீ அறியாததும் அமரா சந்துரு கமரா பாருங்க, நீங்கள் அறியாததும் உங்களுக்கு நீங்க எட்டவே எட்டாது என்று நினைத்த பெரிய காரியங்களையும் கர்த்தர் செய்வார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்து முடிப்பார். அதை இந்த ஜெபத்தினால் மாத்திரமல்ல, உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபத்திலே ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும். கர்த்தர் அப்படியாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய், உங்கள் குடும்பங்களை, உங்கள் ஊழியங்களை, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து சகலமான பேர்களிலும் நீங்கள் உயர்ந்திருக்கும்படியாய், இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீங்கள் மேன்மை அடையும்படியாய் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். எங்களுடைய ஊழியங்களுக்காக, பிலிப்பீன்ஸ் நாட்டு ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்தை கலக்குவீர்கள். உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டியை
சபையையும் சீசராக்குங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வேலைகளை செய்யும்படியாய், ஓ கர்த்தரே யுத்தம் செய்யும்படியாய், காரியங்களை செம்மையாய் செய்ய எங்களுக்கு ஞானத்தை, புத்தியை, பலத்தை கொடுக்கும்படியாய், அதற்கேற்ற அபிஷேகம் உண்டாகும்படியாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார்.